ஜலப்பிரளயத்தை குறித்து திரும்பவும் இயேசு ஞாபகப்படுத்துகிறார். என்ன சொல்றாரு? ஞாபகப்படுத்துகிறார். என்ன சொல்றாருன்னா, மனுஷகுமாரன் வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே நடக்கும். சிமிலரான ஒரு இன்சிடென்ட் என்ன செய்ய போகுது? நடக்க போகிறது. அப்ப நோவாவின் காலத்திலே இருந்த ஜனங்கள் காப்பாற்றப்பட முடியாமல் போனார்கள், தப்புவிக்கப்பட முடியாமல் போனார்கள். நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்றார். பிரளயம் வரப்போகிறது, மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். ஆனால் அதை கேட்க ஒருவன் கூட செவி கொடுக்கவில்லை. கடைசியில காப்பாற்றப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவாவும் அவன் குடும்பத்தார் மட்டுமே. அல்லேலூயா. நோவா அண்ட் இஸ் ஃபேமிலி, நோவாவும் அவன் குடும்பத்தார் மட்டுமே காப்பாற்றப்பட்டார்கள். மற்றவர்கள் என்ன செய்யப்பட முடியல, காப்பாற்றப்பட. ஆனால் என்ன இருந்தது? பிரசங்கம் இருந்தது, பேழை ரெடியா இருந்தது. ஆனால் பேழைக்குள் வரவும் பிரசங்கத்தை கேட்கவும் அங்க இருக்கிற ஜனங்கள் உணர்வடையவில்லை. அதே போல ஒரு சூழ்நிலை கடைசி காலத்தில் என்ன ஆகுமா? உண்டாகும். அந்த கடைசி காலம் எந்த காலம்னா, இதுதான் கடைசி காலம். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நான் வரும் பொழுது அன்பை காண்பேனோ விசுவாசத்தை காண்பேனோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு சபைகளுக்குள்ள அன்பு இல்லை, விசுவாசிகளுக்குள்ள அன்பு இல்லை, விசுவாசிகள் என்ற சபைகளுக்குள்ளே விசுவாசம் இன்னைக்கு இல்லை. காரணம் என்ன? கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் எது மனிதனுக்கு ரொம்ப முக்கியமாய் தோன்றுகிறது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிச்சிங்கன்னா 38வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க, இயேசுக்குள் பிரவேசிக்கிற நாள் வரைக்கும், அப்படின்னா இயேசு கிறிஸ்து வருகிற நாள் வரைக்கும், மனுஷகுமாரனுடைய ரகசிய வருகை வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குமா? இந்த பூமியில ஜனங்க எது மேல ரொம்ப கவனமா இருப்பாங்க அப்படின்னா, புசிப்பிலும் குடிப்பதிலும், பெண் கொடுப்பதிலும் பெண் எடுப்பதிலும், இதுல தான் இருப்பாங்க. அல்லேலூயா. என்ன 2 விஷயம் ரொம்ப முக்கியமா சொல்றாரு, புசிப்பு குடிப்பு. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவரை எதுக்கு தேடுறோம்? புசிப்புக்காகவும் குடிப்புக்காகவும் ஆண்டவரை தேடுறோம் இல்லையா? many people seek the Lord only for blessing. நிறைய பேர் ஆண்டவரை எதுக்கு தேடுறாங்கன்னா, ஆசீர்வாதத்திற்காக மட்டுமே தேடுகிறார்கள். ஆசீர்வாதத்துக்காக தேடுவது தவறுன்னு பைபிள் சொல்லல. ஆனா அதுக்காக மட்டுமே ஒரு மனுஷன் ஆண்டவரை தேடும் பொழுது அது தவறு, அது பாதிதான். அல்லேலூயா. ஏன்னா நோவாவின் காலத்திலே ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? புசித்ததிலும் குடிப்பதிலும் பெண் கொள்வதிலும் பெண் எடுப்பதிலும் ரொம்ப ஆர்வமா இருந்தார்கள். அல்லேலூயா. இதுதான் கடைசி காலத்தினுடைய என்னது? உணர்வில்லாத தன்மை. அல்லேலூயா. இன்னைக்கு சபை, வெளியில இருக்கிறவங்களை பத்தி நான் பேசல, நல்லா கவன. டெக்னாலஜி இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பதுக்கு என்ன வருகிறது? பயனுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ரைட். இங்க நடந்த 2 சம்பவம் என்னன்னா, புசிப்பு குடிப்பு. இயேசுவினிடத்தில் ஜனங்க வந்த பொழுது இயேசு ஜனங்களை பார்த்து சொன்னாரு, எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை புசிப்போம் என்று உங்கள் சரீர ஜீவனுக்காக என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதிருங்கள்னு சொன்னார். இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற கவலை என்ன தெரியுமா? என்ன சாப்பிடுவோம், என்ன குடிப்போம், எப்படி பண்ணுவோம், என் பையனுக்கு கல்யாணம் எப்படி பண்ணுவேன், என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவேன், நான் எப்படி ஒரு வீட்டை கட்ட போறேன், நான் எப்படி அடுத்த நாள் வாழ்க்கையை வாழ போறேன். கவலை பூரா எதுல இருக்கு? ஆமென். எது மேல போயிடுச்சு? உலகத்தின் மேல போயிடுச்சு. புசிப்பு குடிப்பு, புசிப்பு குடிப்பு. ஆனா தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை. இயேசு அதனாலதான் சொல்றாரு, மத்தேயு 6ல் வாசிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்றாரு, எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை புசிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. அப்படின்னா கடைசி காலத்துல ஒரு மிகப்பெரிய பாவம் என்னன்னா, கவலைப்படுவது. எத்தனை பேர் கவலைப்படுறீங்க? எல்லாரும் கவலைப்படுறீங்க. என்ன கவலைப்படுறீங்க? கையில காசு இல்லைன்னு கவலைப்படுறீங்க, வீடு இல்லைன்னு கவலைப்படுறோம், எதிர்காலம் இல்லைன்னு கவலைப்படுறோம். அப்புறம் என்ன கவலைப்படுறோம்? ஐயோ என் மகனுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு கவலைப்படுறோம், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையேன்னு கவலைப்படுறோம், எதிர்காலத்துக்கு நான் எப்படி வாழ போறேன்னு கவலைப்படுறோம், லோனை வாங்கிட்டோம், 4 இடத்துல லோன் வாங்கிட்டோம், இப்போ அதெல்லாம் எப்படி கட்டுறதுன்னு கவலைப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். புசிப்பு குடிப்பு. குடிக்கிறதுனா என்ன? எதை பத்தி குடிக்கிறத பத்தி பேச, எது மேல? என்ன சாப்பிடுவோம், என்ன குடிப்போம், என்ன செய்வோம்? நித்திய ஜீவனுக்காக எத்தனை பேர் கவலைப்படுறாங்க இன்னைக்கு? இயேசு வரும் பொழுது அவருடைய வருகையில நான் காணப்படுவேனா அப்படின்னு எத்தனை பேர் உங்களை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறீங்க? கேட்கறது இல்ல. இயேசு அதனாலதான் சொல்றாரு, கடைசி காலத்துல இது உலகத்துல ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஏன்னா இது இப்ப இது எங்க வந்துருச்சு தெரியுமா? சபைக்குள்ள வந்துருச்சு. நம்ம சபையில மாத்திரம் இல்ல, நிறைய சபைகள்ல சபையின் மூப்பர்கள், சபையில ஊழியம் செய்யக்கூடியவர்கள், சபையில ஆராதனை நடத்தக்கூடியவர்கள் முடிச்சோன்னு நேரம் எங்க போறோம்? கேட்ட வசனம் இந்த கேட்டை தாண்டறதுக்குள்ள நமக்குள்ள இருந்து என்ன செய்யுது? காணாம போயிருது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலம்
நோவா காலத்தை போல மாறிடும். நோவா காலத்தில் எப்படி இருந்தது? ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள். அப்படின்னா அவர்களுக்கு நித்தியத்தை குறித்தோ பாவத்தை குறித்தோ ஒரு கவலையும் அவர்களுக்கு இருக்கல. இன்னைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமே அழிஞ்சு விட்டது. 2024 31 ஜனவரி 31 டிசம்பர் வரைக்கும் யாருக்கும் தெரியாது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் அழியும். அவ்வளோ பெரிய நெருப்பு வரும்னு யார்? நெருப்பு வரும் தான், எல்லா இடத்துலையும் நெருப்பு எரியுது. ஆனா இப்படி வீடுகளை சுட்டெரிக்கக்கூடிய அளவுக்கு நெருப்பு வரல. அமெரிக்காவில் முதல் முறை இது 2வது முறை 1906 இதே மாதிரி ஒரு சம்பவம் என்ன செஞ்சது? நடந்தது. ஆனா அதை குறித்த உணர்வு இன்னைக்கு ஜனங்களுக்கு இல்ல. 1906 நடந்தது. திரும்ப அதே மாதிரி என்ன செய்யாது? வராது. இப்ப நாங்க டெக்னாலஜி வச்சிருக்கிறோம். என்ன வச்சிருக்கிறோம்? டெக்னாலஜி. அன்னைக்கு நெருப்பை தடுக்கக்கூடிய கருவிகள் எங்கள்கிட்ட இல்ல, நெருப்பை அணைக்கக்கூடிய வசதிகள் எங்கள்கிட்ட இல்ல, சாலை வசதிகள் இல்ல. இன்னைக்கு 2024 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கிறோம், எல்லா கருவிகளும் வச்சிருக்கிறோம். நாங்க ஜெயிப்போம்னு சொன்ன நாட்டில் என்னங்க நடந்தது? வீடுகள் அழிந்தது. குடிசைகள் அல்ல, மாளிகைகள். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன குடிசையில அழிஞ்சது பூரா என்ன தெரியுமா? மாளிகைகள். அவன் சொத்தை, அவன் சேர்த்து வச்ச பணத்தை கூட எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். என்ன காரணம்? நித்தியத்தை குறித்த அறிவு அவனுக்கு இல்லை. அமெரிக்காவில் பிரசங்கிக்கப்படாத பிரசங்கமா? கேட்காத சத்தியமா? கிடையாது. சிறு வயது முதல் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு என்ன வரல? உணர்வு வரவில்லை. நீங்க எத்தனையோ வருஷம் வசனம் கேட்கலாம், சத்தியம் கேட்கலாம், உணர்வு இல்லாம ஒரு நாள் வாழ்ந்தாலும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, கடைசி காலத்தில் இருக்கிற ஒரு பாவம் என்ன தெரியுமா? உணர்வு இல்லாத தன்மை. என்ன தன்மை? உணர்வு இல்லை. என்ன உணர்வு இல்லை? நான் தேவனுடைய பிள்ளைங்கிற உணர்வு இல்லை, நான் நித்தியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிற உணர்வு இல்லை, நான் நித்திய ஜீவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேங்கிற உணர்வு எனக்கு இல்லை. இன்னைக்கு இது இல்லாததுனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? பெண் எடுக்கிறோம், பெண் கொடுக்கிறோம், புசிக்கிறோம், குடிக்கிறோம், என்ன செய்யலாம்? நம்முடைய சரீரத்தை திருப்திப்படுத்துவதற்கான எல்லா காரியத்தையும் இந்த சபை என்ன செஞ்சிருக்கிறது? இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையில ஒரு ஆராதனை, அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆண்டவர் சபை இன்னைக்கு என்ன செய்யறாரு? எச்சரிக்கிறார். வசனத்தை கேட்கிறோம் கேட்கிறோம் கேட்கிறோம், வசனத்தை குறித்த உணர்வு நமக்கு இல்ல. யாரை பார்க்கிறோம்? உலகத்தை பார்க்கிறோம். அவன் பாவம் செய்யறான், நல்லா இருக்கிறான். அவனும் குடிக்கிறான், நல்லா இருக்கிறான். அவன் வேசித்தனம் பண்ண நல்லா இருக்கிறான். நான் மட்டும் பண்ணா என்ன கெட்டு போயிடுவானா? இன்னைக்கு விசுவாசி கேட்கிற கேள்வி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கிறார் இன்னைக்கு சபையை பார்த்து. இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். ஏன் அப்படின்னா சபைக்கு இன்னைக்கு என்ன தேவை? மனம் திரும்புதல் தேவை. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. லூக்கா 12:19. லூக்கா 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒருத்தன் சொல்றான், நிறைய காசு வந்துருச்சு, நிறைய பணம் வந்துருச்சு, இப்போ நான் என்ன செய்ய போறேன்? அநேக வருஷத்துக்கான பொருளை நான் என்ன செய்ய போறேன்? சேர்த்து வைக்க போறேன். அப்புறம் என்ன சொல்றாரு? இளைப்பாரி புசித்து குடித்து. ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே எதுல வருது? புசித்து குடித்து. அல்லேலூயா. பணம் ஜாஸ்தியான என்ன செய்யறோம்? விதவிதமா சோறு சாப்பிடுறோம். பணம் கம்மியா இருந்தா என்ன செய்யறோம்? இருக்கிறத சாப்பிடுறோம். புசிக்கவும் குடிக்கவும் ஓடுறான். அல்லேலூயா. எப்போ உங்களுடைய கவனம் புசிப்பும் குடிப்பு மேல இருந்து எடுத்து தேவனுடைய ராஜ்யத்தின் மேல் வைக்கிறீர்களோ அப்பதான் நீங்க உண்மையான மனம் திரும்புதல் அடைந்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம் எடுத்து வாசிங்க. ரோமர் 14:17. எடுங்க. தேவனுடைய ராஜ்யம் என்னல்ல? இவன் என்ன சொல்றாங்க? இது நிறைய பணம் சேர்த்து வச்சவன் என்னங்க சொன்னா? நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இரு, புசி குடி ஜாலியா இருந்தான். ஆனா தேவனுடைய ராஜ்யம் என்ன இல்ல? புசிப்பும் குடிப்பும் இல்லை. அது என்னது? பரிசுத்த நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. அமெரிக்கா இன்னைக்கு ஏன் விழுந்து போச்சுன்னு சொல்றேன் கேளுங்க. அமெரிக்க சபைகள் ஏன் விழுந்து போச்சுன்னு சொல்றேன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. அமெரிக்க சபைகள் சாப்பிட்டு கெட்டு போன சபைகள். என்னது? சாப்பிட்டு கெட்டு போன சபைகள். ஏன் தெரியுமா? ஆராதனையை முடிச்ச உடனே வெளியில வந்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. காஃபி, பிஸ்கெட், கேக்கு, அப்புறம் பீஸா எல்லாமே வச்சிருப்பான். வச்ச வெளியில வந்து என்ன தெரியுமா? உள்ள வசனம் கேட்பான், வெளியில வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவான். அதனால தான் எங்க நம்ம சபையில யாருக்கும் சாப்பாடு போடுறது.
டீ கூட இப்போ முதல்ல கொடுத்துட்டு வந்து இப்போ நிறுத்திட்டோம். அந்த டீனாலேயே வம்பு வருதுன்னு என்ன செஞ்சிட்டோம், நிறுத்திட்டோம். டீயே வேணாம், நீ டீ குடிக்காம போ. புரியுதா உங்களுக்கு? புசிப்பு குடிப்பு. கடைசி காலத்தினுடைய பாவம் என்னங்க சொல்லுங்க? சாப்பாடும் சாராயமும். சாப்பாடும் சாராயமும். பைபிள் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா சொல்லுது. நான் கொஞ்சம் இதா சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. சாராயங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. அல்லேலூயா. இதுல திருப்தி ஆகாதவர்களும் இருக்கிறார்கள். இதுல சாராயம் குடிச்ச எத்தனை பேர் திருப்தியா இருக்கான்னு சொல்லுங்க. கொண்டு போகும் மட்டும். சைலண்ட்ல போட்டுருங்க. சரி, என்னது வாரி கொண்டு போகும் வரைக்கும். நிறைய பேருக்கு வாரிட்டு போற வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அல்லேலூயா. அமெரிக்காவில் 2 நாளைக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 5ஆம் தேதி சம்பவம் நடக்குது. 3ஆம் தேதி ஒரு சகோதரி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் போய் மைக்கை வச்சு பிடிக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துக்கு விரோதமா தேவனுடைய கோபாக்கின் என்ன செய்து வருது, மனம் திரும்புங்கன்றார். ஒருத்தன் கூட சட்டம் பண்ணல. யாரு? ஒரே ஒரு ஆத்மா கூட அதே மாதிரிதான் இன்னைக்கு சபையில பண்ற ஒவ்வொரு பிரசங்கத்தையும் ஒரு ஆத்மா கூட செவி கொடுத்து என்ன செய்யறது இல்ல, கேட்கறது இல்ல. ஏன் கேட்கறது இல்ல? புசிப்பும் குடிப்பும். என்ன தயாரிச்சுப்போ? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம். அல்லேலூயா. சரி, இப்போ உங்க கர்த்தர் வந்து உங்களை நிறைவா ஆசீர்வதிச்சிட்டார். புசிப்பும் குடிப்பும் நிறைவா இருக்கு. நல்ல வீடை கொடுத்துட்டார், உங்களுக்கு நல்லா புசிக்க ஆகாரத்தை கொடுத்துட்டார். இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்வோம்? நிறைய காசு வந்தோன்னு என்ன செய்வோம்? வாங்க பாஸ்டர், உங்களுக்கு ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். என்ன தெரியுமா பண்ணுவோம்? அடுத்து இன்பத்தை தேடும். அதான் அவர் சொல்றாரு, பூரிப்பை தேடுவான். எதை தேடுவான்? இப்போ ஆரம்பத்தில் எதுக்காக மனுஷன் எதுக்காக கஷ்டப்பட்டான்? புசிப்பு குடிப்பு. பாருங்க, கற்கால மனிதர்கள்னு சொல்றாங்க. அவங்கெல்லாம் எதுக்காக கஷ்டப்பட்டாங்களா? வெறும் சாப்பாடு, அவ்வளவுதான். வேற எதுக்காக வார்த்தை இல்லை. கொஞ்சம் அறிவு வளர்ந்தது, அறிவு பெருத்து, அறிவுக்கு அப்புறம் என்ன வந்தது? சாப்பாட்டை விதவிதமா சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தான். சரி, ரைட். அதுக்கப்புறம் உடையை போட ஆரம்பித்தான். இப்போ உடையிலே என்ன வந்துருச்சுன்னா ஃபேஷன் வந்துருச்சு. உங்களுக்கு பணம் அதிகமாக அதிகமாக உடல்ல துணி கம்மியாயிட்டே வருது. எத்தனை பேருக்கு புரியுது? என்கிட்ட நிறைய காசு வந்துருச்சுன்னா இப்பெல்லாம் எல்லாம் என்ன போடுறாங்க? அரைக்கால் பேண்ட் போடுறாங்க. என்ன பேரு? ஆமா, நான் அன்னைக்கு என்னது பெக்கர் பேண்ட். ஆமா பாருங்க, அதுக்கு பெக்கரா இருந்தா தான் பெக்கர் பேண்ட் போடும். இப்போ என்ன பண்றான்? பேண்ட் அரை, கை இல்லாத இது. இப்போ இன்னும் ஃபேஷனா போய் என்ன செய்யறாங்க? 2 பீஸ், அடுத்தது சிங்கிள் பீஸ், அடுத்தது பீஸே இல்லாம. ஆமாங்க, நீங்க சிரிக்கிறீங்க. லண்டன்ல முந்தானத்து நடந்த ஒரு சம்பவம் சொல்றேங்க, பாருங்க. அங்க என்னவா, அந்த மெட்ரோல லோயர் இல்லாம எல்லாம் நடக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்களா? எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. ஆண் பெண் எல்லாருமே என்ன பண்றாங்க? டாப் மட்டும் போட்டிருக்காங்க, யாருமே லோயர் போடல. அது ஒரு ஃபேஷன். அது ஒரு ஃபேஷன். அது ஊட்டியில வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஃபேஷன் ஊட்டிக்கு வந்த பிறகு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்த நெருப்பு ஊட்டிக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? எவ்வளவு நேரத்தில் வேணாலும் வரலாம். அல்லேலூயா. இதெல்லாம் வெளியில இருக்கிறவங்களுக்கு போதிக்கல. ஏன்னா அவங்க போதிச்சாலும் அவங்க செவுடங்காதுல சங்கோதன மாதிரி. இதெல்லாம் யாருக்கு கர்த்தர் போதிக்கிறார்? சபைக்கு கர்த்தர் போதிக்கிறார். அல்லேலூயா. சபை என்பது என்ன தெரியுமா? வேர் பிரித்தெடுக்கப்பட்டது. நீ உலகத்தோடு உனக்கு சம்பந்தம் இல்ல. பைபிள் அதான் சொல்லுது. அப்படி உலகத்தோடு சம்பந்தம் இருக்கிறவனுக்கு சபையோடு என்ன கிடையாது, சம்பந்தம் இல்லை. இதுதான் பைபிள் சத்தியம் சொல்லுது. அல்லேலூயா. இதுதான் உணர்வு இல்லாத தன்மை. என்ன தன்மை? எவ்வளோ வசனம் கேட்டாலும் அவனுக்கு என்ன வராது? உணர்வு வராது. நல்ல வசனத்தை பாருங்க. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 23:20. சீக்கிரமா எடுப்போம். கொஞ்சம் நிறைய வசனங்கள் படிக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமா வசனங்கள் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் சொல்லுங்க. யார் கூடங்க ரொம்ப தொந்திப்பா இருக்கிறோம்? 23:20 நல்லா வாசிங்க. சேராதங்கிறாரு. குடிகாரம் கூட சேராத, அதே மாதிரி தின்னுட்டே இருக்கிறவங்க கூட சேராதுங்கிறாரு. ஹலோ, ரெண்டுமே பாவம் தான். நம்ம நினைக்கிறோம் சாப்பாடு தானே பிரதர் சாப்பிடுறாரு. பைபிள் சொல்லுது கிளட்டனி, பெருந்திண்டிக்காரன். அவன் தொண்டையில் என்ன வைக்கணுமா? என்ன சொல்றாரு பைபிள்? என்ன சொல்லுது சொல்லுங்க? மதுபான பிரியனியும் மாம்ச பெருந்திண்டிக்காரன். அவன் பேர் என்னது? பெருந்திண்டிக்காரன். அவனையும் என்ன செய்யாத? சேரவே சேராதுன்றார். அல்லேலூயா. முந்தானத்து ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், 2 சப்பாத்தி கொடுத்தாங்க. 2 சாப்பிட்றீங்க அப்படின்னாங்க. நமக்கு இதே தாஸ்திங்க அப்படின்னு. எனக்கு 5 நாள் நீங்கள் சோறு கொடுக்கலாம், நான் என்ன இருப்பேன்? சாப்பிடாம நானே என்னால் இருக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். பெருந்திண்டிக்காரன். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய எதிரி எது? 2 எது தெரியுமா? ஒன்று சாப்பாடு, இன்னொன்று மதுபானம். இது ரெண்டுமே மிகப்பெரிய எதிரி. சாப்பிட்டோன்னா நமக்கு என்ன வருது? தூக்கம் வருது, சோர்வு வருது. மடார்னு போய் என்ன செஞ்சிருவோம்? தூங்கிடும். தூக்கத்தை விரும்புகிறவனா தரித்திரனாவான்னு சொல்லுது.
சில வீட்டுல கிறிஸ்தவர்கள் தரித்திரமா போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சாப்பாடு, தூக்கம். நீ குடிகாரனா இருக்க மாட்ட, ஆனா என்ன செய்வ? நல்லா சாப்பிடுவேன். வாரத்துல 4 நாள் கறியும் மீனும் முட்டையுமா, காலையும் மாலையும் இரவுமா அடிச்சு புசிக்க வேண்டியது. அப்புறம் வீட்டுல என்ன ஆசீர்வாதமா வரும்? தரித்திரம் தான் வரும். பெருந்தண்டிக்காரன், சிற்றின்ப பிரியன். பைபிள் என்ன சொல்லுது? சிற்றின்ப பிரியன். லிட்டில் லிட்டில் ப்ரெஷஸ், சின்ன சின்ன இன்பங்கள். அது பேர் என்னது? சிற்றின்பங்கள். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யுது? கெடுத்து போடுகிறது. நிறைய பேர் ராப்சரை எதனால மிஸ் பண்ணுவாங்க தெரியுமா? சாப்பிட்டதுனால மிஸ் பண்ணிடுவாங்க. ஆமாங்க, நிறைய பேர் சாப்பிட்டு எதை? ஏன்னா கடைசி காலத்தினுடைய பாவம். இயேசு எதை சொல்லி இருக்கிறாரு? புசிப்பும் குடிப்பும் கடைசி காலத்தினுடைய பாவம். ஊர் மாதிரி ஊர் வந்தா அந்த சாப்பாடு என்ன செய்யுது? இங்க வேலை செய்யாது. புரியுதா உங்களுக்கு? அரபு நாட்டில் நிறைய மாம்சம் சாப்பிட்டாதான் அவன் அந்த வெயில தாங்கி, புரோட்டீன் அதிகமாக இருந்தால் தான் அந்த வெயில அவனால் என்ன செய்ய முடியும்? தாங்க முடியும். அதனால தான் அவனுக்கு கடவுள் என்ன கொடுத்துட்டாரு? மாமிச உணவுகளை அங்கே நிறைய கொடுத்துருக்கிறார். அதே உணவை நீ இங்கே சாப்பிட்டீங்கன்னா உனக்கு குடல் பெருத்து, உடல் பெருத்து, கொழுப்பு பெருத்து, அப்புறம் அடைப்பை நீக்க எங்கே போக வேண்டியது இருக்கும்? ஆமாம், ஹல்லேலூயா. அதனால கடைசி கால 30வது வசனம், அதுலயே 30, நீதிமொழிகள் 24, 29, 30, 31, 3 வாசிங்க. 32 வாசிங்க. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள். யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள். அப்புறம் என்ன சொல்றாரு? யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். யாருக்கு என்னென்ன சொல்லுது பாருங்க, அதை லிஸ்ட் போடுங்க. வேதனை, துக்கம், சண்டை, புலம்பல், காரணமில்லாத காயம், ரத்தம் கலங்கின கண்கள். இதெல்லாம் யாருக்கு? மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. அல்லேலூயா. யாருக்கு இது? மதுபான இருக்கிற இடத்துல தங்குறவனுக்கும் கலப்புள்ள சாராயத்தை குடிக்கிறவனுக்கும். அப்புறம் மதுபானம் இரத்த வர்ணமாய் இருக்கிறது, பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும், நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். எப்படி இறங்குமா? மெதுவாய் இறங்கும். அப்புறம் முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். முடிவு என்ன? அவனுக்கு வேதனை, துக்கம், சண்டை, புலம்பல், காயங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்துருது. வந்த பிறகு என்ன பண்ணுதுன்னா அந்த பாம்பு சாராயத்தை எது கூட போடுறாரு கடவுள்? பாம்பு கூட போடுகிறார். அல்லேலூயா. சாராயம் குடிக்கிறவன் டெய்லி ஒரு பாம்பை முழுங்கிட்டு இருக்கிறான். அந்த பாம்பு ஒரு நாள் என்ன செய்ய போகுது? அவனை பட்டுன்னு போடப்போது. நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது, முடிவிலே விரியனை போல என்ன செய்யுமா? தீண்டும். முடிவிலே விரியனை போல தீண்டும். அப்புறம் பாருங்க, உன் கண்கள் பாருங்க, குடிச்சவன் சும்மா இருக்க மாட்டான். அடுத்து அவன் யாரை பார்க்கறான்? பரஸ்திரி. அவன் பொண்டாட்டி பரஸ்திரினா அவன் பொண்டாட்டியை பத்தி பேசல, அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்கறான். யாரை பார்க்கறான்? பரஸ்திரினா யாரு? அடுத்தவனுடைய மனைவியை நோக்கிறான். அது மாத்திரமல்ல, உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். அதுதான் குடிகாரன் பேச்சு, விடிஞ்சா பேச்சு. உளறான் பாத்தீங்களா? உளறிட்டே இருக்கிறான். என்னடா லேடிஸ் கேம்பஸ் இதெல்லாம் பேசி இன்னைக்கு லேடிஸும் குடிக்கிறாங்க. இது வந்து கல்ச்சரா மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு இன்னைக்கு? கல்ச்சர். பெண்கள் குடிக்கிறாங்க, தெரியாதா உங்களுக்கு? நடுத்தர மக்கள் தான் பாவம், அவங்கள்ட்ட காசு, ஆனா கூட என்ன கொடுக்குது? வேதனையை கொடுக்கிறது. இதுதான் வித்தியாசம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தில் எனக்கு என்ன இருக்காது? வேதனை இருக்காது. ஹல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ வசனத்தை வாசிச்சீங்களா? உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். என்ன பேசும்? தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலில் சைதித்திருக்கிறவனை போலும், பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சொர்ணம் இல்லை. பைபிள் ரொம்ப சொல்லுது, சொர்ணம் இல்லை. என்னது? சிலர்லாம் கேட்போம், எவ்வளவோ சொல்றோம், சொர்ணையே இல்லையா? குடிகாரனுக்கு சொர்ணையே இருக்காது. அவனை திருத்தணும்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்குது? சர்ப்பம் உட்காந்துட்டு இருக்குது. என்ன உட்காந்துட்டு இருக்குது? சர்ப்பம். இது சாதாரண சர்ப்பம் கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன் சொல்றேன், கடைமுடியில் சொல்றேன். இந்த உணர்வு இல்லாம அவங்க போய் 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 கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் அவர்கள் சர்ப்பத்துக்கு கொடுத்தபடியினாலே கடைசியில் அவங்க எதை அனுபவிப்பார்கள் அப்படின்னா, ரெவலேஷன் 14:10, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நல்லா கவனிங்க, எடுத்து வாசிங்க. பாருங்க, அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து. என்ன குடிப்பான்? இப்ப நல்லா இங்க
சாராயத்தை குடிக்கிறவன் ஒரு நாள் எதையும் குடிக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய கோபாக்கினையாகிய கலப்பில்லாத உக்கிரமான மதுபானத்தை குடிக்கணும். அல்லேலூயா. எதை குடிக்கணும்? விசுவாசிங்க ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. வெளியில் இருக்கிறவனை பத்தி பிரச்சனை கிடையாது. அவன் எப்படியா போறான். இது யாருக்கு எழுதுறா தெரியுமா? கர்த்தரு சபைக்கு எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? சபைக்கு எழுதுறாரு. பெருந்திண்டிக்காரர்களுக்கும் யாருக்கும்? மதுபான பிரியருக்கும் கர்த்தர் எழுதுற வசனம் இது. இப்போ நீ பெருந்திண்டிக்காரனா இருந்து, உணர்வில்லாதவனா இருந்து, சத்தியத்தை அறிகிற அறிவில்லாம இருந்து, நீ மதுபானத்தையும் பெருந்திண்டியும் பண்ணினபடினாலே தேவனுடைய கோபாக்கினையின் நாளிலே தேவனுடைய உக்கிர கோபம், தேவனுடைய கோபம் வேற, உக்கிர கோபம் வேற. கோபமாகிய மதுபானத்தை நீ என்ன செய்ய வேண்டியிருக்கும்? குடிக்க வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. நோவா அவ்வளோ ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் நோவாவை ரட்சித்தார். நோவா என்ன தெரியுமா பண்ணாரு? மதுபானத்தை குடிச்சு, திராட்சை ரசத்தை குடிச்சு என்ன ஆயிட்டாரு? போதையாயிட்டார். போதையானதுனால என்ன தெரியுமா நடந்ததுங்க? அவனுடைய மகன் வந்து பார்த்து தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளியே போய் சொன்னதுனால கடைசியில் நோவா எந்திரிச்சு தன்னுடைய மகன் ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணாரு? சபித்தார். என்ன பண்ணாரு? சபித்தார். எதனால இது உண்டானது? நோவாவுக்கு உண்டானது. எதனால உண்டானது? நோவா மதுபானம் பண்ணினதுனால. மிஞ்சி என்ன செஞ்சிட்டாரு? இதை குடிச்சிட்டார். இப்ப போதை ஏறிடுச்சு. அவருக்கு என்ன பண்றாருன்னு அவருக்கு தெரியல. அவருடைய ஆடைகள் எல்லாம் விலகி படுத்திருக்கிறான். அந்த நேரத்தில் தன்னுடைய மகன் உள்ள வரும் பொழுது அதை பார்த்து அவன் என்ன செஞ்சிட்டான்? வெளியில போய் தகப்பன் இப்படி விலகி படுத்திருக்கிறார் என்று வெளியே போய் சொன்னதுனால நோவா கோபத்தில் என்ன பண்ணிட்டாரு? சபித்து விட்டார். அந்த சாபம் கடைசி வரைக்கும் யார் மேல இருந்தது? அந்த காம் மேல இருந்தது. அதுதான் கானான் தேசமா கடைசியில் என்ன செய்யுது? மாறுது. சரி, எத்தனை பேருக்கு புரியுது? மதுபானம் என்ன பண்ணுது? நம்மள மற்றவர்ல சொரணை இல்லாம போக பண்ணுது, சபிக்க வைக்குது, நம்மளுடைய நிலையை மறக்க நம்மை செய்கிறது. அதனால தான் ஆண்டவர் பவுல் எழுதுறாரு, நீங்கள் மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிரம்புங்கன்றாரு. ஆவியினால நிரம்புங்க. ஆவியில நிரம்புறது எதுக்கு ஈக்குவலா சொல்லப்படுதுன்னா மதுபானத்துக்கு ஈக்குவலா சொல்லப்படுகிறது. ஏன்னா மதுபானத்துல இருக்கிறவனுக்கு என்ன இல்லை? சொரணை இல்லை, அவன் சபிக்கிறான், அவன் வேதனையும் கலக்கம்ன்றான். ஆனா ஆவியில நிரம்பி இருக்கிறவனுக்கு என்ன தெரியுமா உண்டது? உணர்வு உண்டாகிறது. அல்லேலூயா. அவனுக்குள்ள வேதனை இல்லை, சந்தோஷம் உண்டாகிறது. உண்மையான சந்தோஷம் மதுபானத்துல இல்லைங்க, பரிசுத்த ஆவியினால நிரம்புறதுல இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால ஒருத்தன் நிரம்பிட்டானா திரும்ப மதுபானத்தெல்லாம் தொடவே மாட்டான். இந்த அறையும் குறையும் அடலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிறவன் தான் அவன் என்ன செய்யறான்? மதுபானத்தை நாடி ஓடுகிறான். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினால் நான் ஊமைகளாக அவர்களோட பேசினேன். நிறைய பேருக்கு இங்க பண்ற பிரசங்கம் புரியாது. புரிஞ்சாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை? உணர்வு இல்லை. அல்லேலூயா. வசனத்தை நல்லா கேட்போம். வசனத்தை கேட்டு வெளியில போய் என்ன செய்வோம்? நம்மளுடைய பழைய சுபாவம் நமக்குள்ள என்ன செய்யும்? வெளிப்படும். கோபம் வெளிப்படும், இச்சை வெளிப்படும், பொறாமை வெளிப்படும், கசப்பு வெளிப்படும். சபையிலே காட்டிட்டு போவோம். ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உணர்வில்லாத இருதயம் என்ன இல்லை? கடைசி காலத்தினுடைய அடுத்த மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? உணர்வில்லாத இருதயம். என்ன பாவம்? அதனாலதான் ஆண்டவர், அதனால்தான் அடிக்கடி சில பிரசங்கியார்கள் சொல்லுவாங்க, சபையில் இருக்கிற நிறைய பேர் தேவனுடைய வருகையில காணப்பட முடியாது. இன்னைக்கு தேவனுடைய வருகையை குறித்து எத்தனை பேருக்கு அறிவு இருக்கு சொல்லுங்க? எத்தனை பேருக்கு தேவனுடைய வருகையை பத்தி தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாதா? உங்களுக்கெல்லாம் தெரியாதா? தெரியுமா தெரியாதா? எத்தனை பேருக்கு கர்த்தர் வராருன்னு அது விசுவாசம் இருக்கு? இருக்கா? ஆமா, வரப்போறார். எதுக்காக வரப்போறார்? சபையை மீட்க வரப்போறார். அல்லேலூயா. 1000 வருட அரசாட்சி வேற, சபையை மீட்கிறதுக்கு இயேசு என்ன செய்ய போறார்? வரப்போறார். அதுக்கு முன்னாடியே வரப்போறார். அந்த வருகையில காணப்படணும்னு எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கிறீங்க? உண்மையாவே? சரி, சந்தோஷம். நிறைய பேர் வாஞ்சையா இருக்கிறீங்க. ரைட். இந்த வருகையில பங்கெடுக்கணும்னா நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும் தெரியுமா? உணர்வு உள்ளவனா இருக்கணும். எப்படி இருக்கணும்? உணர்வு உள்ளவனா இருக்கணும். குடிகாரனுக்கு என்ன இல்லை? சொரணை இல்லை, உணர்வு இல்லை. விசுவாசி எப்படி இருக்கணும்? என்ன உணர்வுனா என்ன? சரி, இப்ப நம்மலாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்களா? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க? எத்தனை பேர்? எல்லாம் எடுத்திருக்கோமா? சரி, ரைட். இப்ப ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு எத்தனை பேர் பாவமே செய்யல? எத்தனை பேர் பாவமே செய்யல? ஒரு பொய் கூட நான் சொல்ல பிரதர், நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன், நான் என் வேலையில உண்மையா இருக்கிறேன், என்ன எல்லாரையும் நேசிக்கிறேன், அன்பு காட்டுறேன். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ எத்தனை பேர் வருகைக்கு ஆயத்தமா இருப்பீங்க?
சொல்லுங்க. சொல்லுங்க, எத்தனை பேர் இப்ப ஆயத்தமா இருக்கிறீங்க? சொல்லு. கிருபையே விட்டுருங்க, கிருபையே வேணாம். நான் உங்களை கேட்கிறேன், நிறைய பேர் கிருபையில தான் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பாவம் மேல மேல இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கோம், இஷ்டத்துக்கு ஆடுறோம். அது பேர் தான் உணர்வு இல்லாத தன்மை. கிருபையை போக்கடிக்கிறோம். கிருபை இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு கொடுக்கப்படவில்லை, பாவம் செய்யாம ஜெயிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டதா கிருபை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எல்லாம் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு கிருபையில உள்ள போயிருவேனா? நோவா காலத்துல யாருமே போல. கிருபை இருந்தது. நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் தேவனுடைய கண்ணில் கிருபை கிடைச்சதுன்னு பைபிள் சொல்லுது. கிருபை கிடைச்சவன் எங்க போனா? உள்ள போனா. அப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் கிருபை கிடைக்கலையா அப்படின்னா, உணர்வு உள்ளவனுக்கு தான் கிருபை கிடைச்சது. நல்லா புரிஞ்சுக்கங்க. உணர்வு இல்லை. அப்போ ரெண்டாவது கேட்டதுக்கு யாருமே கை தூக்கல. நான் உங்களை குற்றவாளியா நான் பார்க்கல, குற்றவாளியாகவும் நான் உங்களை தீர்க்க இங்க வரல. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உணர்வு இல்லாததுனால தான் அவங்க என்னன்னாங்க, நோவா காலத்துல நடந்தது போல நடந்தாங்க. வாரி கொண்டு போகிற வரைக்கும் உணர்வு இல்லாம இருந்தாங்க. ஒரு ஆபத்து வர வரைக்கும் என்ன இருந்தாங்க? உணர்வு இல்லாம இருந்தாங்க. ஆபத்து வந்த உடனே உணர்வு வருது. அது மட்டும் எப்படி வந்துச்சு? புரிஞ்சா உங்களுக்கு? ஆபத்து வந்த உடனே என்ன வந்துருச்சு உங்களுக்கு? உணர்வு வருது. ஐயோன்னு போய் பேலையை தட்டுறான், இது பண்றான், பேலை திறக்க முடியாது. ஏன்? பேலை உள்ள இருந்து ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அடைச்சிட்டார். ஆண்டவர் அடைச்சார். பேலையை நோவா அடைக்கல. எந்த பாஸ்டருக்கும் எந்த ஜனத்தையும் உள்ள அனுப்பவோ வெளியே எடுக்கவோ உரிமை இல்லை. யாருக்கு மட்டும்தான் அது உரிமை? கர்த்தருக்கு மட்டும்தான். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? நோவாவை உள்ள அனுப்பிச்சு வெளியில லாக் பண்ணிட்டார். உள்ள லாக் பண்ண நோவா இறக்கப்பட்டுறாரு. நிறைய பாஸ்டருக்கு ரொம்ப இறக்கம். ஆண்டவரோட பாஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு என்ன இருக்குது? இரக்கம் இருக்கிறது. ஆண்டரே சொல்றாரு, ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா பாத்தியா தூசியை தட்டி விட்டுவாங்க. நம்மால் தூசியை தட்டி விடாம ஆண்டவரே மனம் இறங்குன்னு போய் ஜெபம் பண்றான். அதனால தான் இன்னும் இந்த பூமி என்னவா இருக்குது. ஆண்டவர் அப்படிதான் சொல்லி, விசுவாசிக்கு அப்படிதான் சொல்லியிருக்காரு. தூசியை தட்டி விட்டு வந்துரு விசுவாசி வீட்டுல. சமாதானத்தை போய் சொல்லு. அவன் பாக்கியவானா இருந்தா அந்த சமாதானம் அவன் வீட்டுல தங்கும், இல்லை அவன் கூட ரிட்டர்ன் வந்துருன்றாரு. ஆனா நம்ம அப்படி செய்யறது இல்லை. ஏன் செய்யறது இல்லைன்னா, ஆண்டவரே பாவம் ஏற்கனவே அடிபட்டு நொந்து போய் கிடக்குறான், திரும்பவும் நாங்கள் அந்த சமாதானத்தை எடுத்துட்டு வந்தேன்னா அவன் இன்னும் என்ன செய்வான்? ஆண்டவரே அதனால எப்படியாவது என்ன செஞ்சிருங்க, இறங்கிருங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றோம். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? ஆமென். இப்போ நமக்கு உணர்வுங்கிறது என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் பாவம் செய்யாம இல்லை, எல்லாருமே பாவம் செய்யறோம். பாவம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன தெரியுமா பண்றாரு? உணர்த்துறாரா? உணர்த்துறோம். நம்ம என்ன செய்யறோம்? அதை செய்யறது இல்லை. ஒரு முறை செய்ய மாட்டோம், ரெண்டாவது முறை செய்ய மாட்டோம், மூணாவது முறை செய்ய மாட்டோம், நாலாவது முறை செய்ய மாட்டோம். அஞ்சாவது முறை நம்மளுடைய இருதயம் என்ன ஆகுதுன்னா கடினப்பட்டு விடுது. இப்ப புரியுதா? எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? பாவம் செஞ்சதுனால கர்த்தர் உங்களை தள்ளல, உணர்வு இல்லாம போனதுனால. இப்ப புரியுதா? எத்தனை பேருக்கு உணர்வுனா என்ன புரியுது? ஹலோ, இருக்கீங்களா? பாவம் விழுகிறோம், விழுந்த இடத்துல நிக்க கூடாது. அங்க விழுந்த உடனே நான் உணரணும். ஐயோ, இப்ப ஒரு ஆடை எடுத்துட்டு போய் சாக்கடையில தூக்கி போட்டுருங்க. சாக்கடையில தூக்கி போடுங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி சாக்கடையில் கொண்டு போய் போடுறீங்க. அந்த ஆடு என்ன தெரியுமா செய்யும்? என்ன ரொம்ப நன்றிங்க அப்படி சொல்லுமா? துள்ளி புதிச்சு அது வெளியே வர்றதுக்கு என்ன செய்யுது? ட்ரை பண்ணுது. அந்த ஆடால அந்த சேத்துல என்ன செய்ய முடியாது. ஆனா ஒரு பன்னியை கொண்டு போய் சேத்துல போடுங்க, உங்களை பார்த்து சொல்லலாம், தேங்க்யூ சோ மச். இதுதான் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் இருக்கிற வித்தியாசம். நீ ஆடு, தேவனுடைய பிள்ளை, நீ சாக்கடையில விழுந்துட்ட, ஓகே. ஆனா அதை இன்பமா அனுபவிச்சுனா அந்த சாக்கடை வாசனை உன்னை கொன்றும். இதுதான் பாவம் செய்யக்கூடியது. உணர்வு இல்லாம போகிறது என்ன தெரியுமா? நான் விழுந்துட்டேன்னு தெரியும், பார்த்துக்கலாம், பாஸ்டரே செய்யறாரு, நான் செஞ்சா என்ன, அந்த மூப்பரே செய்யறாரு, அப்படியே. தாவீது செய்யலையா? உடனே யாருக்கு வந்துருவான்? தாவீது செய்யலையா? தாவீதை மன்னிக்கலையா? பேதுரு தான் பின்வாங்கி போன, பேதுரு மன்னிக்கலையா? நம்ம பாவத்துக்கு யாரை சப்போர்ட்டா எடுக்கிறோம்? தாவீதை, பேதுருவை. சகோதரி சொன்ன மாதிரி கிருபை இருக்கு பிரதர், கிருபை பிரதர், பார்த்துக்கலாம், நீ என்ன வேணாலும் பண்ணுறது, கிருபை பிரதர். சினிமா பாட்டு போடு, சபையில் டான்ஸ் ஆடு, குத்து பாட்டு போட்டு. நீ சபையில் என்ன செய்றாங்க? சினிமா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? பார்த்தீங்களா? பார்க்கலையா? என்ன கோயம்புத்தூர்ல இல்லை, கோயம்புத்தூர்ல, சென்னையில் எல்லா இடத்துலையும் ஆடுறாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்க நம்ம ஊர்லேயும் வந்துடும் சினிமா பாட்டு. ஆமாங்க சொல்கிறாங்க, இதை வந்து கர்த்தருடைய பாட்டாக நினச்சி பாடுங்கன்றாங்க. எப்படி பாடுவீங்க? சரி பரவாயில்ல, அதை நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பல. ஹல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? இது பேர் தான் உணர்வில்லாத தன்மை. உணர்வில்லாத தன்மைங்கிறது என்ன தெரியுமா? அதனால தான் ஆண்டு சொல்றாரு நீதிமொழிகள் 28 அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதில. ஏன் சடிதியில விழுந்து போறோம் அப்படின்னா, வித்தவுட் நோ ஹெல்ப். ஏன்னா ஆண்டவர் பல முறை நம்மளை எச்சரிப்பார், சொல்லிட்டே இருக்கிறாரு, நான் என்ன செய்ய மாட்டேன்றேன், கேட்க மாட்டேங்கிற. இதுதான் உணர்வற்ற தன்மை. 120 வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணியும் நோவா காலத்துல ஒருத்தர் கூட என்ன செய்யல, மனம் திரும்பவில்லை. காரணம் என்ன?
உணர்வில்லாமல் போய்விட்டார். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இங்கே என்ன சொல்றாரு, ஏன் ஊமையா பேசுற சிலர்கிட்ட அப்படின்னு கேட்டா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவன் இருது என்னெல்லாம் போயிடுச்சு இருக்கிறபடினால் நான் பாருங்க, அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும். ஹல்லேலூயா. பிரதர், சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, நல்லா மைக்க பிடிச்சி கத்தி சொல்றேன், தயவு செய்து உணர்வில்லாம என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. தவறு நடக்கிறது இயல்பு, பேசுறது இயல்பு, ஃபைன். பட் நான் என்ன செய்ய, எனக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா, உணர்வு இருக்கணும். ஆமென். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்மெல் லாஸ் ஆயிடுச்சு. ஸ்மெல் லாஸ் ஆனோடனே எனக்கு எது கெட்ட ஸ்மெல்லு நல்ல ஸ்மெல்னு எனக்கு தெரியல. நான் கோயம்புத்தூர் போயிருந்தப்போ ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கிறேன். எனக்கு அங்கே ஒன்றுமே தெரியல. என் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வராங்க நிற்கிறாங்க போகிறாங்க, வராங்க நிற்கிறாங்க போகிறாங்க, வராங்க நிற்கிறாங்க போகிறாங்க. அவங்களால அங்கே நிற்க முடியல. ஏன்னா அப்படி ஒரு சாக்கடை வாசனாங்க. ஆனால் எனக்கு ஒரு வாசனையும் வரல. ஏன்னா எனக்கு என்ன போயிடுச்சு, மூக்கில் வாட வரமாட்டேதுங்க. இது ஒரு சம்பவம். இன்னொரு இடத்துல பயங்கரமாக தாளிக்கிறாங்க. தாளிக்கிற நெடி எல்லாம் தும்புறான் தும்புறான் தும்புறான். நான் அப்படியே நின்றுட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு நெடியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒருத்தர் வந்து கேட்டார், ஏங்க இவ்வளோ நெடி வருது? இல்லைங்க, என் மூக்கு ஸ்ட்ராங்குங்கன்னு. அவர்கிட்ட சொல்ல முடியுமா என் மூக்கில்? இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? இப்படி தான் உணர்வற்று போயிட்டோம்னா பாவம் நம்மளுக்கு பழகிடும். பொய் பேசுறது ஆபத்துக்கு பாவம் இல்லை பிரதர். கெட்ட வார்த்தை பேசுறது பழகிடும். குடிக்கிறது பழகிடும். புகைப்பிடிக்கிறது பழகிடும். திருடுறது பழகிட்டோம். இப்போ பழகி பழகி என்ன ஆயிடுச்சு, உணர்வு மூக்கில் ஸ்மெல் லாஸ் மாதிரி என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. இல்லையா, உண்மை தானே? அதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் லாஸ் ஆயிடுச்சுன்னா கசப்பும் தெரியாது, இனிப்பும் தெரியாது. உங்கள் வாய்க்குள்ளே எவ்வளோ கசப்பாக போட்டாலும் உங்கள் வாயில் என்ன செய்யாது, உங்களுக்கு ஒமட்டாது. இந்த டேஸ்ட் இருக்கிறதுனால தான். இந்த டேஸ்ட்டை ருசிக்கிறதுக்கு மட்டும் நினச்சிக்காதீங்க. தேவையில்லாதது உள்ளே போகும்போது இந்த நாக்கு என்ன செய்யணும், அதுக்கும் தான் டேஸ்ட்டு. ருசியாக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு மட்டும் நாக்கு ஆண்டவர் கொடுக்கல, நல்லதை பேசுறதுக்கும். இந்த நாக்கில் ஏன் ருசி டேஸ்ட் பட் ஏன் ஆண்டவர் வச்சிருக்காரு தெரியுமா? எத்தனை என்னைக்காவது இதை யோசிச்சிருக்கீங்களா? எங்க யோசிச்சிருக்கீங்க சொல்லுங்க? ருசியா இருக்கிறது உங்க நாக்குக்குள்ள டக்குன்னு போகுதா? ஏதாவது ருசி குறைஞ்சதோ அல்லது கெட்டு போனதோ அல்லது ரொம்ப கசப்பா இருக்கிறது உள்ள போனா நாக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது, ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுதான் உணர்வு உள்ளது. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு உணர்வு இல்லாம நம்ம பாவத்தை பழகி 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 என்ன இழந்துட்டோம், சென்ஸை இழந்துட்டோம். என் மூக்கில் நான் ஸ்மெல் இல்லாதனால என்னால் என்ன செய்ய முடியாதுப்பா. நீங்கள் மல்லிகைப்பூ போட்டு வாசனை இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, சாக்கடை வாசனாலும் என்னால் நினைச்ச முடியாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடும். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது இப்போ? இதுதான் உணர்வில்லாத தன்மை. இது பேர் என்னது, உணர்வில்லாத தன்மை. இந்த உணர்வில்லாத தன்மை வந்துருச்சுன்னா 1000 பிரசங்கம் கேட்டாலும் உனக்கு புத்தி வராது. விட கூடாது. அதனால ஆண்டவர் என்ன சொல்ற, 19வது வசனம் வாசிங்க. அதுலயே பாருங்க, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும். என்ன வசனத்தை கேட்கிறோம்? ஹலோ தம்பிங்களா, இருக்கீங்களா? வாரம் வாரம் நமக்கு என்ன கிடைக்குது? இன்னைக்கு 10வது காலையில எந்திரிச்சு யூடியூப்ல வசனம் கேட்காம போகாத ஆட்கள் இல்லை. இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கிறோம் யூடியூப்ல வசனம் கேட்கிறோம்? யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிரசங்கியார் பேசும்போது கேட்குறீங்க. ஃபாதர் பெர்க்மன்ஸ் நடத்த 6வது நடத்தினா கேட்கிறோம். எல்லாம் கேட்போம். ஆனா என்ன இல்லை, உணராது இருக்கிறது. அப்படின்னா நம்மளுடைய நிலையை இழந்துட்டோம். நம்ம யாருங்கிறத மறந்துட்டோம். நான் தேவனுடைய பிள்ளைங்கிறத மறந்துட்டேன். நான் விசுவாசிங்கிறத மறந்துட்டேன். நான் ஊழியக்காரங்கிறத நான் என்ன செஞ்சுட்டேன், மறந்து இன்னைக்கு உணர்வு இல்லாம என்ன செய்யறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். சரி, இந்த உணர்வு இல்லாதவங்களை ஆண்டவர் என்ன பண்றார்? சொல்லுங்க. உணர்வு இல்லாம இருக்கிறவங்களை ஆண்டவர் என்ன பண்றார்? ஒண்ணு, அவங்க எவ்வளோ ஆபத்து காரியங்களை சொல்லியும் எச்சரிப்பை கேட்காதனால ஆபத்து அவர்களை என்ன செய்யுது, வாரிக்கொண்டு போகிறது. ஆபத்து அவர்களை ஆண்டவர் வாரிக்கொண்டு போகல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் வாரிக்கொண்டு போகல, ஆபத்து வாரிக்கொண்டு போகிறது. போனவா இந்த 2-3 நாள் மத்தேயு தான் படிச்சுட்டு இருந்தேன். மத்தேயு படிக்கும் பொழுது ஒரு வசனம் ஆண்டவர் சொல்றாரு, 2 கண் உள்ளவனாய் நீ நரகத்துல போகிறத பார்க்கலாம், ஒத்த கண் உள்ளவனா எங்க போயிரு. அப்ப இது ரொம்ப ஆழமான சத்தியம். 2 கண் உடையவனா பாவம் செஞ்சு, நிறைய பேர் நினைக்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு அர்த்தம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. உலகத்துல பாவம் செய்யறவனா நல்லா தானே இருக்கிறான் அப்படின்ற உணர்வு உங்க எல்லாருக்குமே வருது. அவன் போய் பேசுறான், திருடுறான், ஏமாத்துறான், கொள்ளையடிக்கிறான், அடுத்தவங்களை இது பண்றான், நல்லா இருக்கான். ஏன்னா எப்படி இருக்கான்? இதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா? எல்லாருமே கேட்கிற கேள்வி, நான் எப்படி இருக்கேன்? ஆண்டவருக்கு பயப்படுறது இல்லையா நீங்களா? சரி, உங்களுக்கு பிரசங்க, நான் வெளியே இருக்க உங்களுக்கு பிரசங்க பண்றேன். ஆண்டவருக்கு பயப்படுறேன்,
நான் டெய்லி ஜெபம் பண்றேன், டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், சபைக்கு ஒழுங்கா தசம்பாகம் காணிக்க கொடுக்குறேன். எனக்கு ஏன் கஷ்டம் வருது, எனக்கு ஏன் பிரச்சனை வருது, எனக்கு ஏன் வியாதி வருது, எனக்கு ஏன் உபத்திரம் வருது? அவன் நல்லா இருக்கான் பார். புரிஞ்சு கொள்ளுங்க, அவன் இங்க நல்லா இருந்து 2 கண்ணோட எங்க போறான்? நீங்க அடி வாங்கி உத வாங்கி ஒத்த கண்ணா இருந்தாலும் எங்க போயிருவீங்க? இப்ப முடிவு பண்ணுங்க, எனக்கு 2 கண் இருந்து நரகத்துக்கு போகணுமா, இல்ல எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்ல நான் எங்க போகணும்? இதுதான் உணர்வுள்ள இருதயம், இதுதான் உணர்வுள்ள. அதனாலதான் சபையில ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் கண்டிக்க சொல்லியிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? கண்டிச்சோன்னா சபையை விட்டு ஓடுறதுக்கு ஆண்டவர் சொல்லல. கண்டிக்கும் பொழுது என்ன செய்யணும்? மனம் திரும்புங்கன்றாரு. தாவீது ஆண்டவரை மன்னிக்கலையா? தாவீதை ஆண்டவர் மன்னிச்சார். ஏன் மன்னிச்சார்? உணர்வடைந்தான், மனம் திரும்பினா, பாவத்தை விட்டு விலகணும். இன்னைக்கு மாடர்ன் டே பிலீவர்ஸ் என்ன தெரியுமா? நம்ம சபையில் இன்னைக்கு ஆள் கம்மியா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், வேற காரணம் நினைக்கிறேன். நான் யாரையும் துரத்தியெல்லாம் முடியல. இங்க யாரும் ஆராதனை பிடிக்காம ஜபம் பிடிக்காம போகல. போனவங்க அத்தனை பேரும் சொல்ல, ஒருத்தர் மட்டும் இல்லை, அத்தனை பேரையும் எழுதி வச்சுக்கோங்க. ஒன்றுக்காக தான் போனாங்க. பாவம் கண்டிக்கப்பட்டபடினால் இங்கிருந்து ஓடினார்கள். என்னால் அடிச்சு தீர்க்கமா சொல்ல முடியும். அதனால இவங்க இன்னைக்கு அவங்க பரிசுத்தவான்கள் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே இல்லை. அதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. அல்லேலூயா, ஆமென். சரி, ரெண்டாவது ஆண்டவர் என்ன பண்றாரு? உணர்வு இல்லாதவர்கள் ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்றத உடனே அவனை வாசிச்சு நம்ம முடிப்போம். ரோமர் நிருபம் 1:28. ரோமர் 1:28 என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவரே அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்புக் கொடுக்கிறார். காயின் ஆபேல் படிச்சிருக்கீங்களா? ஆபேல் தேவனுக்கு ஏற்றதை பலியிட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சதால யாருக்கு கோபம் வந்தது? காயினுக்கு கோபம் வந்தது. காயின் பண்ண பாவம் என்ன? கோபம் கொண்டான், பொறாமை கொண்டான், சகோதரனை கொலை செய்தான், கொலையை மறைச்சான். ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவரையும் எதிர்த்து பேசினான். யாரு? காயின். இப்ப ஆண்டவர் அவனை என்ன பண்ணியிருக்கணும்? என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்க? கொண்டு போட்டிருக்கணும். காயினை ஆபேலை கொண்டதுக்கு என்ன பண்ணிருக்கணும்? கொண்டு போட்டிருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன செய்யல? கொலை செய்யவில்லை. நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க, நான் குடிச்சிட்டு தான் பிரதர் இருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்ததுல இருந்து நான் தம் அடிச்சுட்டு தான் பிரதர் இருக்கிறேன், நான் திருடிட்டு தான் இருக்கிறேன் பிரதர், நான் போய் பேசிட்டு தான் பிரதர் இருக்கிறேன், நான் நல்லா இல்லையா? கேளு, காயின் இப்படிதான் கேட்டான். காயின் மேல முத்திரையை போட்டார் ஆண்டவர். என்ன போட்டாரு? என்ன முத்திரையை போட்டார்? சபிக்கப்பட்டவங்கிற முத்திரையை போட்டார். என்ன முத்திரை? உணர்வு இல்லாதவனுக்கு முத்திரை என்ன தெரியுமா? சபிக்கப்பட்டவன் முத்திரை போட்டு அனுப்பிச்சிருவார். நீ குடிக்கலாம், வெறிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், நோவாவின் வெள்ளம் வரும், வாரிக்கொண்டு போகும். நோவாவின் வெள்ளம் வரும், வாரிக்கொண்டு போகும். எதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? வாரிக்கொண்டு போறதுக்கா? கேட்கலாம் நிறைய பேர். நான் கூட ஜோம் பண்ணியிருக்கிறேன் சிலருக்கு. ஆண்டவரே, இவன் இவ்வளோ சர்ச்சுக்கு வந்துட்டு இவ்வளோ அக்கிரமம் பண்றான், இவனை அடிங்க ஆண்டவர் சொல்றார். விட்டுரு அவன் மனசுல இருந்தவனை எடுத்துரு அப்படின்னு. எடுத்துரு, விட்டுரு, அவனை யோசிக்காத. காயினுடைய நிலைமையை யோசித்துக்கோ அப்படின்னாரு. ஒரு வீட்டில் இதை பிரசங்கம் பண்ணார் 2-3 வாரத்துக்கு முன்னாடி. ஏன் பண்ணன்னு தெரியல, கர்த்தர் பண்ண வச்சாருங்க. காயின் பத்தி பேசினேன். காயினுக்கு ஆண்டவர் என்ன பட்டாரு? அதெல்லாம் நினைக்காதீங்க, வேற சபைக்கு போயிட்டா அங்க நான் பரிசுத்தவன் இல்ல. உன் மேல என்ன வந்துருச்சு? சீல். என்ன வந்துருச்சு? சீல். என்ன சீல் அது? அந்த சீலை யாராலையும் என்ன செய்ய முடியாது? மாற்றவே முடியாது. அந்த சீலை பார்க்கிற காயின் என்ன தெரியுமா சொன்னா? ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த தண்டனை கொடியது, அதுக்கு நீங்க கொண்டு போட்டுருக்கலாம், அதுக்கு நீ செத்தே போயிருக்கலாம். ஆனா உனக்கு கொடுத்த அது ஒரே ஒரு மாசி. 4வது அதிகாரம், சீக்கிரம் டைம் ஆகி போச்சு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இருப்பாங்க. காயின் சொல்றாரு, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த தண்டனை மிக அதிகம் அப்படின்ட்டாரு. வாசிங்க. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. என்ன சொல்லிட்டா? காலையில் உங்களை பயமுறுத்துறதுக்கோ எனக்கு அது நான் அதுக்காக இந்த வசனங்களை நான் பேசல. ஆனா கர்த்தர் இன்னைக்கு காலையில தான் இந்த செய்தியை கர்த்தர் கொடுத்தார். நேற்று ராத்திரி வரைக்கும் எனக்கு செய்தியே இல்லை, ட்ரையா இருந்தேன். சரி, நான் தூங்கிட்டேன். போய் 12 மணிக்கு தூங்கிட்டு சொன்னேன், கர்த்தாவே நீங்க பேசுங்க அப்படின்னு. காலையில கர்த்தர் எனக்கு இந்த வசனங்களை ஞாபகப்படுத்துறதுனால இன்னைக்கு சபைக்கு சொல்றேன். ஏன் சொல்றாரு அப்படின்னா, நோவாவின் காலத்தின் வெள்ளம் போல வரலாம், வரும்போது வாரி கொண்டு போக கூடாது. நீங்க கர்த்தரோடு இருக்கணும். அதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? விரும்புகிறார். ஒரு ஆத்மா கூட அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அதுவும் சபையில் இருக்கிற ஒருத்தர் அழிந்து போவது ஆண்டவருடைய சித்தமே கிடையாது. காயின் என்னங்க சொன்னா? அப்பொழுது காயின் என்னால சகிக்க முடியலன்ட்டான். சாகிறது ரொம்ப ஈஸிங்க, யோசித்துங்க.
ஒருவேளை கர்த்தர் அடிச்சு அதனால நீங்க செத்துட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, பரலோகத்துக்கு போயிருவீங்க. ஆனா எல்லா பாவமும் செஞ்சு நீங்க உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னா யோசித்துக்கங்க. நான் ஒன்றும் சொல்ல, புரியுதா உங்களுக்கு? அதனால இன்னைக்கு நம்ம நோவாவின் நாட்களை போல கடைசி நாட்கள்ல இருக்கிற 3 பாவம். ஒண்ணு புசிப்பு, குடிப்பு, உணர்வில்லாத தன்மை. என்ன தன்மை? இது 3 குறித்து நம்ம எப்போதுமே ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்னா கவனமா இருக்கணும். அதுக்காக நீங்க சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆமென். பெருந்திண்டிக்காரெல்லாம் என்ன செய்யாதீங்க, மாறாதீங்க. மதுபான பிரியர்லாம் என்ன செஞ்சிடாதீங்க. அப்படின்னா சிற்றின்பங்கள் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. 3வது உணர்வு இல்லாம போயிடாதீங்க. நான் தேவனுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நானும் என் மனைவி இன்னைக்கும் ஒன்னா இருக்கிறோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? எவ்வளோ சண்டை பிரச்சனை வரும், எங்களுக்கு வராமல் வந்திருக்கு. ஒன்னே ஒன்று தான் யோசிப்பேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் என்ன டைவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், மனைவியை ஒழுங்கா நடத்தணும்னு சொல்லியிருக்கிறார். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக எங்களுக்குள்ள எவ்வளோ சண்டை வந்தாலும் இந்த ஒரு வசனம் எனக்குள்ள என்ன செய்யும்? தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க. கர்த்தருக்கு ஒரே வசனம், பயப்படு ஆண்டவரே, நான் செய்ய மாட்டேன், நான் அப்படி போக மாட்டேன். அதனால எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் பரவாயில்ல, அப்படி யோசிங்க. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம் உங்களுக்கு எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் அதை சகித்துக் கொள்ளுங்க, பொறுத்து கொள்ளுங்க. உலகமே உங்களை கைவிட்டாலும் பரவாயில்ல, நோவா மாதிரி 8 பேரை கர்த்தர் காப்பாற்றுவார். நோவா குடும்பத்தை மாதிரி நினைச்சீங்க, என் குடும்பம் மட்டும்தான் அந்த ஊர்ல ரட்சிக்கப்பட்டிருக்கா, நீங்க மட்டும் சாட்சியா நில்லுங்க. உங்க சந்ததியிலேயே உங்க குடும்பம் மட்டும் தான் சாட்சியா இருக்கீங்கன்னா நீங்க மட்டும் சாட்சியா இருங்க. ஒரு நாள் வரும், நோவா குடும்பத்தை போல கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஆமென். அதனால இந்த கடைசி காலத்தினுடைய 3 பாவம், தயவு செய்து இதை ரொம்ப ஈஸியா எடுத்துடாதீங்க. உணர்வு இல்லாம போயிடாதீங்க. இந்த உணர்வு இல்லாம போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உணர்வு இருந்தா எப்ப வேணாலும் ஆண்டவர் உயிர்ப்பிச்சிருவார், உருவாக்கிடுவார், உங்களை பலப்படுத்திடுவார். நீங்க விழுந்த இடத்துல கர்த்தர் அதே இடத்துல உங்களை தூக்கி நிறுத்தி உங்களை பலப்படுத்திடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம காயின் மாதிரி நினைச்சக்கூடாது, போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாம் அப்படி எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஆமென். Thank you Jesus, thank you Holy Spirit, thank you Lord. ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு